முதல்ல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 74 வயது பூர்த்தி செய்து 75 காலடி எடுத்து வைக்கிறார். அவருக்கு உங்கள் மூலமாக என்னுடைய மனமார்ந்த பிறந்த தின வாழ்த்துக்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மாண்பு வந்துடாது. தேர்தலின் பொழுதே முதல் 100 நாட்களுக்கு உள் பல்வேறு திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றும். ஆகவே நீங்கள் இந்த அரசை பற்றி இடைகூட உங்களுக்கு 100 நாட்களுடைய பணிகள் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே மாண்புமிகு பிரதமர் அறிவித்திருந்தார். நீங்கள் பார்த்தா இந்த 100 நாட்களில் 15 லட்சம் கோடி மதிப்பீட்டிலான திட்டங்கள் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்கட்டமைப்பு வசதிக்காக மாத்திரம் இதுவரை இந்த 100 நாளில் 3 லட்சம் கோடிக்கான திட்டங்கள் அப்ரூவ் பண்ணப்பட்டது. அதே மாதிரியாக உலகத்திலேயே 10 துறைமுகங்களில் ஒன்றாக வர இருக்கின்ற வாத்வான் மெகா போர்ட் மகாராஷ்டிர மாநிலத்தில் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 25,000 கிராமங்களை இணைக்கின்ற ஏற்கனவே இது மாண்புமிகு பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டமானது ஆல் வெதர் ரோட்ஸ் கிராமங்களுக்கு அறிவித்து செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். அதில் இதுவரை சாலைகளால் இணைக்கப்படாத 25,000 கிராமங்களை இணைக்கின்ற 62,500 கிலோமீட்டர் தொலைவிற்கான கிராம சாலைகள் 49,000 கோடியில் பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக நேஷ்னல் ஹை ஸ்பீடு ரோடு காரிடியர் இந்த திட்டத்தில் 963 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8 காரிடியர் பணியானது அப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரியாக 4,42 மேன் டேஸ் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான 8 புதிய ரயில்வே திட்டங்கள் துவங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மேன் டேஸ் ஜாப்ஸ் எவ்வளோ பேருக்குன்னா 4,42,00,000 மேன் டேஸ். நமக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், தொடர் திட்டமான கிசான் சம்மான் நிதி, விவசாயிகளுக்கான நிதி 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2,000 ரூபாய் நிதியளிப்பு திட்டத்தினுடைய 17வது தவணை 17th இன்ஸ்டால்மெண்ட், அது 20,000 கோடி ரூபாய் 9,30 லட்சம் விவசாயிகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியாக பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் முதல் 4 ஆண்டுகள் நகர்ப்புறங்களில் வீட்டு வசதி ஏற்படுத்தி தருவதற்கான திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு பிரதம மந்திரி கிராமீண் ஆவாஸ் யோஜனா கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். இப்போது நகர்ப்புறத்தில் 1 கோடி வீடுகளும் கிராமப்புறத்தில் 2 கோடி வீடுகளும் கட்டி கொடுப்பதற்கான திட்டம் துவங்கப்பட்டிருக்கு. இதுவரை பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4,27 லட்சம் வீடுகள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு ஹேண்ட் ஓவர் ஆகிருக்கு. அதே மாதிரியாக இன்றைக்கி நாம் மிகப்பெரிய அளவில் ஒரு சேலஞ்சாக இருக்கிறது மின் தேவை, வளர்ந்து வருகின்ற மின் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு. அதுக்காக 1 கோடி வீடுகளில் சூரியகர் பிரதான் மந்திரி சூரியகர் திட்டம், இந்த திட்டத்தில் ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதத்திற்குள் 2,50,000 வீடுகளுக்கு இணைப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி முத்ரா வங்கி கடனுடைய லிமிட்டு 10 லட்சமாக இருந்ததை 20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. சிறு குறு தொழில்களுக்கு எம்எஸ்எம்இ கடன் உத்தரவாத திட்டம், அதாவது கேரண்டி பிணை கொடுக்காமல் சிறு குறு தொழில் செய்பவர்கள்
கடன் பெறுவதற்கான திட்டமானது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அது கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி இளைஞர்களுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு முதன்மை தொழிற்சாலைகளில், அதாவது பிரைவேட் செக்டாராக இருந்தாலும் அரசு உதவியோடு முதல் மாதம் 6000 ரூபாய் ஸ்டைஃபண்ட், அடுத்த மாதத்திலிருந்து மாதம் 5000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் அளித்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. வரும் 5 ஆண்டுகளுக்குள், அதாவது இந்த 2024-29 காலகட்டத்திற்குள் 4,10,00,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன் மேம்பாட்டு திட்டமானது துவங்கி வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே இது பல முறை நானும் ரெஃபர் பண்ணியிருக்கேன். பொதுவாக குறிப்பாக சொல்லப்போனால் இடதுசாரிகள், அரசாங்க மூலதனம் இல்லைன்னா எப்படி வேலை வாய்ப்பு வரும்? ஆகவே அரசு மூலதனம் இருக்க வேண்டும், அதற்கான வழிவகையை அரசாங்கம் செய்யணும்னு. ஆனால் எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரம் அவர்கள் நிதி மந்திரியாக இருந்தார். அப்போ 2013-14 நிதிநிலை அறிக்கையில் 16 லட்சம் கோடிக்கான வால்யூம் ஆஃப் பட்ஜெட், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அண்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம் கோடி தான். அப்படின்னா எவ்வளவு? 16ல் 1 அப்படின்னா 6லேருந்து 7க்குள்ள. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தா இந்த மாண்பு நிதியமைச்சருடைய சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டை நாம் எல்லாரும் ஊடக நண்பர்களும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். 11,11,111 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி போர்ட்டு, இப்போ மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 2 வந்தே பாரத் ரயில்கள் துவங்கி வச்சிருக்கார். அதே மாதிரியாக நிறைய ஃபோன் கால்ஸ் நமக்கு நன்றி சொல்லி வர்றது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பிரதம மந்திரி மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அவர்கள் அனைவரும், ஏன்னா சீனியர் சிட்டிசன் ஆகிட்டா வசதி இருப்பவர்கள் கூட சமயத்தில் கைவிடப்படுகின்ற சூழ்நிலை நாம் பார்த்துருக்கோம். ஸோ அவர்களுடைய நிலை ரொம்ப பேத்தட்டிக். அதனால் எந்த விதமான வருமான வரையீடுகளும் இல்லாமல் அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கே இதில் வாட்ஸ்அப்லேயோ இமெயிலையோ முழு டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் இது நாம் 3வது முறை ஆட்சிக்கு வந்திருந்தாலும் விளையும் பயிர் முளையிலே என்று சொல்வார்கள். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து மக்கள் நல திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான திட்டம், வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கான திட்டங்கள் ஆகியவை, விவசாயிகளுக்கான திட்டங்கள், இவையெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அனைத்து மக்களுடைய ஆட்சியையும் பெற்று அவருடைய இந்த 75வது பிறந்த தினத்தில் ஒரு பெரிய சாதனையை படைத்து முன்னேறி வருகிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே போல் இன்னைக்கு இந்த 17லிருந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி வரை சேவை திட்டங்கள், மரம் நடு விழா, ஏழை எளிய மக்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறது, அது தவிர இன்னைக்கு ஸ்பெஷலாக மாண்புமிகு பிரதமரின் பிறந்த தினங்கிறதுனால அன்னதானம், கோவில் பூஜைகள், இந்த மாதிரியாக பல்வேறு திட்டங்களானது நடந்து கொண்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்கார், ஒவ்வொருவரும் அவர்களுடைய தாயார் நினைவாக ஒருத்தரும் மரம் ஒன்று நடணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி அஃபாரஸ்டேஷன் நாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அதிகரித்து வருகின்ற வெப்ப சூழ்நிலையை எதிர்கொள்வதற்காக அவசியம் இதனால் நடக்குது. இப்போ நான் வரும்பொழுதே பக்கத்தில் இருக்கின்ற குடியிருப்பில் உறுப்பினர் சேர்ப்பு, அதாவது
இந்த தொகுதியினுடைய 276வது பூத்தில் உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் நடத்திட்டு வரேன். வருகின்ற அக்டோபர் 15க்குள் ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர்கள் புதுப்பித்தல், உறுப்பினர் காலத்தை புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல், இந்த பணி நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் கோயம்புத்தூரில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனால் அதுலேயும் போய் 276 பூத்து அதில் உறுப்பினர் சேர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் சொல்கிறதுக்கு இருக்குது, நீங்களாக எதுவும் கேட்குறதுன்னா ஸ்டேட் வைட் மெம்பர்ஷிப் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? இப்போ எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்கிறீங்க? இப்போ கோயம்புத்தூரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்காங்க? எங்களுக்கு ஏற்கனவே 31 லட்சம் பேர் உறுப்பினர் இருக்காங்க. 31 lakhs. அதை டார்கெட் வந்து இப்போது 1 crore ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. எங்கள் நேற்று வரைக்கும் விநாயகர் சதுர்த்தியால் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஸ்லோவாக இருந்தது. மோர் தேன் 7.5 to 8 lakhs மெம்பர்ஸ் ஏற்கனவே இப்போ சேர்ந்துருக்காங்க. ஆகவே அது இன்றைய தினத்திலிருந்து அதிலும் வருகின்ற 24, 25 நாட்கள் வந்து தீவிர உறுப்பினர் சேர்ப்பு முகாம்கள் நடத்த இருக்கோம். பொது இடங்களில் உறுப்பினர் சேர்ப்பு இப்போ வீடு வீடாக போய் கொண்டு இருக்கோம். பொது இடங்களில் விளம்பரத்தோடு மேசை போட்டு அங்கே உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்கான திட்டமும் இருக்குது. அதனால் 24 உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் அக்டோபர் 15 வரை நடத்துறதுக்கு இருக்குது. பட் இந்த 24, 25லேயே ஒரு கணிசமான முன்னேற்றம் இதில் கிடைக்கும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், கிராமப்புறங்களில் விவசாயிகள், விவசாய கூலிகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. டவுன்லேயும் நல்ல காரணம் என்னென்னா, நான் என்னோடய பூத்தில் முன்னாடி உறுப்பினர் சேர்க்க வீடு வீடாக போனேன். 3 மணி நேரம் போனேன். ஒரு வீதி தான், மொத்தம் என் பூத்தில் 8 வீதி இருக்குது. அந்த ஒரு வீதிக்குள்ளே 36 பேர் சேர்ந்துருக்காங்க. ஆகவே நீங்கள் பார்த்தா மக்கள் ஒரு விருப்பத்தோட, ஆர்வத்தோட பாரதிய ஜனதா கட்சியில் சேருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும். அதான் இப்போ நான் சொன்னதே, கிராமப்புறத்தில் ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிசான் சம்மான் நிதி கிராமப்புறங்களில் போய் சேர்ந்துருக்கு. அதே போல் கிராமம் நகரம்னே இல்லை, எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு நபருக்கு மாதம் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு. இது நீங்கள் பார்த்தா அமெரிக்கா, இங்கிலாந்து, இன்னும் ஜெர்மனி, இந்த மாதிரி பல நாடுகளுடைய பாப்புலேஷனை கூட்டினாலே 80 கோடி வராது. ஆனால் நாடு முழுக்க 80 கோடி பேருக்கு இட்ஸ் வெரி பிக் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட். இந்த திட்டம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்று. காரணம், இது 100% சென்டர் ஸ்பான்சர்டு சப்சிடி. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எள்ளுமுனை அளவு கூட சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு புரிய துவங்கி இருக்கிறது, சென்றடைந்திருக்கு. நீங்கள் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சாலை போக்குவரத்து துறைமுகத்துறை அமைச்சர், மூத்த அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவராக கூட இருந்தவர், மரியாதைக்குரிய திரு நிதின் கட்கரி அவர்கள் சென்னை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பணியை தஞ்சாவூர் கும்பகோணம் செக்ஷனில் நேரடியாக பார்வையிடுறதுக்கு வந்திருந்தார். வந்திருந்த பொழுது அவர் கொடுத்த செய்தி, அவர் கேட்ட கேள்விக்கும் பதிலாக இருக்கும். தமிழ்நாட்டில் என்ன நிலைமைங்கிறதையும் அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதாவது மாநில அரசு, மைய அரசு எவ்வளவு கோடி வேணாலும் இந்த திட்டத்திற்காக, தேசிய நெடுஞ்சாலைக்காக நாங்கள் செலவு செய்ய தயாராக இருக்கோம். ஆனால் நிலம் கையகப்படுத்தி கொடுப்பதில் தமிழகத்தில் ரொம்ப டார்டியாக இருக்குது. எங்களுக்கு அது கையகப்படுத்தி கொடுக்கல, அதனால் நாங்கள் நினச்ச வேகத்தில் அதை செய்ய முடியலை. ஆகவே எந்த அளவுக்கு நீங்கள் அதே மாதிரியாக நீங்கள் பார்த்தா இது
ரயில்வே மினிஸ்டரும் இதே கருத்தை சொல்லியிருக்கார். அதோடு மட்டும் இல்லை, விஸ்வகர்மா தினம் இன்னைக்கு இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் அவருடைய பிறந்த நாள் மட்டும் இல்லை, விஸ்வகர்மா தினமும் கூட. இந்த விஸ்வகர்மா ஸ்கீமில் 21 தொழில்கள், அதாவது தங்கம் வெள்ளி மர வேலை பார்ப்பவர்கள் மாத்திரமல்ல, அது ஐந்தொழில் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, மேசன், கொத்தனார், சைக்கிள் ரிப்பேர் ஷாப் வச்சிருக்கிறவர், இந்த மாதிரியாக ஒவ்வொருவரும் மொத்தம் 21 தொழில்கள். அதற்கான உபகரணங்கள் கொடுப்பது, அதற்கான நிதி உதவி செய்வது என்பதற்காக இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்து பல மாநிலங்களில் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அரசாங்கம் இன்னும் இதை நோட்டிஃபையே பண்ணலை. நோட்டிஃபை பண்ணாமல் அந்த ஸ்கீமை நடத்த முடியாது. அப்போ விஸ்வகர்மா மக்கள், நான் சொல்கிறது பேஸ்ட் ஆன் ஜாப் தான். இதில் இவங்க இந்த திராவிடியன் மூளை அதை கொண்டு புகுத்தி இதில் ஏதோ ஜாதி இருக்கிற மாதிரி, ரிசர்வேஷன் ஜாதியை வச்சு தானே வச்சுருக்கோம். அதோடு மட்டும் இல்லை, காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு பேசுகிறாங்க இல்லையா, கோரிக்கை. அது தர்க்க ரீதியாக ஏற்கலை வேற. ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பே நடத்தணுங்கிறவங்க இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் இது ஜாதி வந்துடும், அதனால் நாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசினா, இட்ஸ் நாட் தி ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஹிப்போக்ரஸி. அதனால் மாநில அரசு இன்றைக்கி நான் விஸ்வகர்மா தினத்தில் என்னோடய கோரிக்கையாகவே வைக்கிறேன், உடனடியாக இந்த ஸ்கீமை நோட்டிஃபை பண்ணணும். இதனால் பல லட்சக்கணக்கான தொழில் செய்பவர்களுக்கு நிதி உதவியும் கிடைக்கும், உபகரணங்களும் இந்த திட்டத்தில் கொடுக்கப்படுது. அதனால இது மாநில அரசு செய்யணும். நான் சொல்கிறேன், ஏற்கனவே எப்போவுமே கோரிக்கைகள் இருக்கும். கோரிக்கைன்னு சொல்லிட்டாலே எனக்கு கோயம்புத்தூர் ஞாபகம் வருது. அதனால் அந்த கோரிக்கைகள் எதாக இருந்தாலும் முதல் ஸ்கீம் அப்ரூவ் பண்ணால் தானே, நோட்டிஃபை பண்ணால் தான் நம்ம அதில் யாரை சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க முடியும். அதனால் மாநில அரசு உடனடியாக இதில் ஸ்கீமை நோட்டிஃபை பண்ணணும். நான் ஒரு விஷயம் எப்போவுமே, ஐ ஹவ் பீன் அன் ஆஃபீஸ் பேரர் ஃபார் ஓவர் 35 years பிஜேபியில். அதுலேயும் 1993லேருந்து 32 ஆண்டுகளாக நான் ஸ்டேட் ஆஃபீஸ் பேரராகவே இருக்கேன். இந்த கேள்விக்கு நான் இந்த ஆண்டுகளில் பதில் சொன்னது இல்லை. காரணம் என்ன? அலையன்ஸ் பற்றி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டுக்கு. நான் அதை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். இப்போ இருக்கக்கூடிய எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஎம்கே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அமைப்பு இருக்குது. இந்த கட்சிகளோடு நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். மீதி யாரையாவது சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மத்திய தலைமை முடிவு பண்ணணும். அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை செயல்படுத்துகிற இடத்தில் இருக்கிறோம் நான். அதனால் அதுக்கு மேலே நான் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. தெரியல அவர் என்ன பேசினார். நான் அவர் எந்த லெவலில் இருக்கிறவங்கள சொன்னாங்கன்னு தெரியாமல் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. நான் அதை பார்க்கல. பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது பல பத்திரிகையாளர் சொல்றாங்க. அதை பற்றி கேட்டாலே நாங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அங்கேயும் கேட்க வேணாம் இங்கேயும் கேட்க வேணாங்கிறேன் நான். இல்லை அவங்க அந்த கேள்வி எதிர்கொண்டு பேசுகிறேன். பாருங்க, நான் அதிமுக வேண்டாம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன வார்த்தை எதிர்பார்க்குறீங்களோ அது என் வாயிலேருந்து வரணும்னு நினைக்கிறது இட் இஸ் அன்ஃபேர். நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், நாங்கள் எங்களோடு இருக்கின்ற இன்னென்ன கட்சிகளோடு பயணித்து கொண்டு இருக்கிறோம். இதில் ஏதாவது அம்பிக்குட்டி இருக்கா நான் சொன்னதில்? இல்லை. அதனால் ஐ ஃபீல் ஐ ஹவ் மேட் மை செல்ஃப் கிளியர். அப்படியா? ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் எனக்கு அது நாலேஜே இல்லை. அதனால தான் கேட்குறேன். தெரியாமல் நடக்காது இல்லையா? அப்படின்னா நடக்கலைன்னு அர்த்தம்.
நீங்க இதுல இருக்கிறத மாதிரியா ஒரு நேர்மையின்மை எங்கேயாவது இருக்கா? இவர் நேற்று முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. அப்போ உள்ள கூப்பிட்டாரா, உட்கார வச்சாரா, அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. என்ன, அதெல்லாம் உங்கள் டொமைன், உங்கள் ரைட்டுக்கு கொடுத்தது. ஆனால் திட்டவட்டமாக சொல்லணுமா வேண்டாமா? எஸ், ஃப்ரம் டுமாரோ டாஸ்மாக் ஷாப் இருக்காது. ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறார்? பின்ன அந்த மாநாடே, அக்டோபர் 2 மாநாடே மக்களை ஏமாற்ற, யாரெல்லாம் மது வேண்டான்னு நினைக்கிறாங்க, டாஸ்மாக் மூடன்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் அது. நேற்றுக்கு போய் பார்த்துருக்கீங்க. உடனே இன்னைக்கு மாநில அரசாங்கம் என்ன சொல்லுது? நாங்கள் 500 கடை மூடியிருக்கோன்னு. 1000 கிளப்பு திறந்துருக்கீங்க. அதில் அரசாங்கம் வந்து பில்டு நான் பில்டு, எனக்கு வந்திருக்க தகவலை நான் அப்படியே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்படியெல்லாம் வியாபாரம் நடக்குது. 1000 கிளப்பு இதுக்காக அதிகமாக திறந்துருக்கீங்க. அது என்ன சிஸ்டம் பாருங்க, அது புது லைசன்ஸ். ஆமாம், அந்த லைசன்ஸில் இவங்க 1000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னா ஆன் பேப்பர் 150 பேர் தான் கிளப் மெம்பர்ஸ் தான் அதில் இருக்காங்க அப்படின்னு இது குறிப்பு. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிக்கு வியாபாரம் ஆகுது. அதில் சாதாரண டாஸ்மாக் கடையில் ஆகிற வியாபாரத்தை விட அதிகமாக நடக்குது த்ரூ தட் கிளப்பு. அதனால் இது எல்லா விதத்திலும் மக்களை முழுமையாக ஏமாற்றுகின்ற மோசடி அணுகுமுறை. அதுக்கு ஒரு பேக்கேட் அக்டோபர் 2 கான்ஃபரன்ஸுங்கிறது வலிச்சுன்னு நேற்று கேட்டிருக்கணுமா வேணாமா? அவங்க செய்கிறாங்க, செய்யலை வேற. இட்ஸ் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு டிசைட். ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன கேட்டிருக்கணும்? எனக்கு நாளையிலிருந்து நான் அக்டோபர் 2 மாநாடு நடத்துறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம், அது எங்கள் கோரிக்கை சொல்லலாம்ல. சும்மா இருக்கிற மத்திய சர்க்காருக்கு எதிராக பேசுகிறாராம் என்ன? அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா அப்போ என்ன ஆகும்? முதல்ல இந்த 2 ஐட்டம் ஜிஎஸ்டியில் இல்லை. ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால், ரெண்டாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட். முதல்ல அது சென்டருக்கு போகணும். நீங்கள் ஏன் அது 2 மாத்திரம் இன்னும் சேர்க்க விட மாட்டேங்கிறீங்க ஜிஎஸ்டியில்? ஜிஎஸ்டியில் சேர்த்து மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் ஜிஎஸ்டி 28% போட்டாலும் வந்து டிஎன்ஜிஎஸ்டி 14%, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 14%. ஸோ உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு 55%, 60% எல்லாம் ஸ்டேட் எக்ஸைஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்குமா? அதே மாதிரி தான் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால். அதனால் அதெல்லாம் மாற்ற வேண்டி வரும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நதிநீர் இணைப்பு என்ன? நதிநீர் இணைப்புன்னா இப்போ மகாநதி கோதாவரி நதிநீர் தமிழ்நாட்டில் இணைக்கணும், காவிரி தென்பெண்ணை அதுலன்னு சொன்னால் நாம் ஆந்திராலையும் அனுமதி கேட்கணும். அது வர்ற பாதையில் தெலுங்கானா இருந்தால் அதுக்கிட்டையும் அனுமதி கேட்கணும், தமிழ்நாடுக்கு. ஆனால் இதுவே நதிநீர் இன்னைக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தால் கேட்க வேண்டாம். திட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணி டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நாம் மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அதனால் பல விஷயங்கள் இருக்குது. இவர் வேணும்னே போகாத ஊருக்கு வழி தர்றதுக்காக அந்த அரசியல் சட்ட பிரிவு 47 இதெல்லாம் பலதெல்லாம் பேசிட்டோம். அதனால் அது பேசுகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து முதல்ல வந்து பிரதமருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுல இருந்து 1 மணி நேரம் கழிச்சு தந்தை பெரியாருக்கு வந்து வாழ்த்து சொல்லி ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்காரு. தூங்கி எழுந்ததும் பல்லு தேய்க்காமல் சொன்னார், பல்லு தேய்ச்சதுக்கப்புறம் சொன்னார். அதெல்லாம் பேச போகிறோமா? எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ ஒரு விஷயம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தே சொல்லலை. ஸோ நம்ம கருத்தை சொன்னோம். பார்த்தாலும் எந்த ஒன்றே சொன்னாரா, மூஞ்சியெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகி சொன்னாரா? இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எது ஏன் சாத்தியமில்லை? சமீபத்திய உதாரணம் பீகார். பீகாரில் பூரண மதுவிலக்கு ஏற்கனவே முன்னாடி ஃபுல்லாக இருந்தது, ப்ரொஹிபிஷனே இல்லை. இப்போ ப்ரொஹிபிஷன் கொண்டு வரப்பட்டிருக்குல்ல, சாத்தியம் தானே. இங்கே உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். அன்றைக்கி எக்ஸ்டெண்டட் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் நடந்தது, ஸ்டேட் சென்னை.
அப்போது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் 48,700 கோடி ரூபாய் டாஸ்மாகில் வருமானம் வருது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டார். 48,700 கோடி டாஸ்மாக் ரெவன்யூ வருது. 48,700 கோடியா? he was shocked, taken aback. காரணம் என்ன, மத்திய பிரதேசத்தில் அங்கேயும் மது இருக்கு, ஆனால் அங்கே எவ்வளவு வருமானம்? 13,000 கோடி தான். அதாவது இதுக்கு ஒரு பெரிய டிரைவே நடத்துவாங்க போல இருக்கு டாஸ்மாகில், விற்பனை ஊக்குவிக்கு இயக்கம். அது பண்ணலைன்னா அது கலெக்டருக்கு அட்லீஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டை மோசமாக இருக்கும் அப்படின்னு பயப்பட்டு இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. வாட் சார்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் வாட்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது சாதிக்கு பேர் என்ன, ஜாஃபர் சாதிக், ஒரு ஆயிரக்கணக்கான கோடி கெட்டமின் கடத்தணும்னா அதுக்கு ஒருத்தர். அதே மாதிரி இப்ராஹிம் ராமநாதபுரத்தில் ஒரு அணியினுடைய மாவட்ட செயலாளர் 70 கோடி. அப்புறம் புதுக்கோட்டை மாவட்ட விவசாய அணி செயலாளர் 2 கோடி சுந்தரபாண்டியன். இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன போதை அணி அப்படின்னே ஒன்று உருவாக்கலாம். அந்த அளவுக்கு போதை ஏறி போயிருக்கு. அதனால் இதோட கூட இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு காங்கிரஸில் என்னவோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதோ நடத்துகிறாங்க. எதுக்காக? இல்லை இல்லை, ஹெச் ராஜா ஏதோ தப்பாக பேசிட்டான். அது நேற்று முடிஞ்சு போச்சு பன்னுக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பட்டருக்கும் 5% தான், ஜிலேபிக்கும் 5% தான், மிச்சம் இருக்க மாத்திரம் 12ங்கிறாங்க. என்ன கார வகைகள் எல்லாத்துக்கும் ஒரே ரேட். என்ன இது பேக்கரி ஐட்டம் ஸ்வீட் எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான். இதில் அம்மா 5%ம்மா. எங்கிட்ட கூட பில் இருக்கு. நீங்க அதாவது ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே பணி எல்லா இந்திய விரோத சக்திகளையும் ஒருங்கிணைப்பது. ஏன்னா இலான் ஒமர் அமெரிக்கன் செனட் மெம்பர், அந்த அமெரிக்கன் செனட் மெம்பர் பாகிஸ்தானுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக விஷம் கக்கினார். அது மட்டும் இல்லை, அமெரிக்கன் செனட்டிலேயே இந்தியாவுக்கு விரோதமாக பேசியிருக்கார். அதனால் இன்னைக்கு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியினுடைய பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் முன்னாள் ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த அம்மாவை சோமாலியாவுக்கு அனுப்பிச்சுடுறது நல்லது. காரணம் இப்போ வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்தியன் ஆரிஜின், அந்த மாதிரி இலா ஒமர் சோமாலியன் ஆரிஜின். அவங்க அமெரிக்காவுக்கும் விசுவாசமாக இல்லை, செனட்லேயும் அமெரிக்கா பற்றியும் மோசமாக பேசுகிறாங்க. அதனால் இட் இஸ் பெட்டர் டு சென்டர் பேக் டு சோமாலியான்னு பேசுகிற அளவுக்கு இந்தியாவுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு செனட்டர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை சார்ந்த முஷ்கில் ஃபசல் அன்சாரி, இவர் தான் அங்கு வங்கதேசத்தில் இருக்கின்ற இந்துக்களுக்கு எதிரான வன்முறைக்கு பிரதானமாக இருக்கின்ற ஜிஹாதி. இவரோட ராகுல் காந்தி வாஸ் ஹாப்னாபிங் வித் ஹிம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இலா உமரோட ஃபோட்டோ எடுத்துக்குவோம், பேசுவோம், அளவுலாகுவோம். அதே மாதிரியா முஷ்கில் ஃபசல் அன்சாரி. இது மட்டும் இல்லை, அவரோட கூட போயிருக்கிற டீமோட மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர் ஒரு வன்முறை கூட்டமாக இருக்குமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே என் கருத்து இல்லை. பப்ளிக்கில் வந்திருக்கிற நம்ம ஜேர்னலிஸ்டிக் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிறவங்க ஆதாரங்களோடு பேசியிருக்கின்ற விஷயம். இந்தியா டுடேனுடைய நிருபர் ரோஹித் சர்மா அவர் நம்ம அங்கிள் சாம்கிட்ட, யார், சாம் பிட்ரோடா,
அவர்கிட்ட கேள்வி கேட்குறார். அவர் வந்திருக்கிறது ராகுல் வர்றதுக்கு முன்னாடி பூர்வாங்க வேலைக்காக. அப்போ ரோஹித் சர்மா கேட்குறாரு, வங்கதேசத்தில் இந்து கோவில்கள் கொளுத்தப்பட்டிருக்கு, இந்துக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், இது பற்றி அமெரிக்கன் லா மேக்கர்ஸ்ட ராகுல் பேசுவாரா? அவ்வளவுதான். அதுக்கு அவரை தாக்கி செல்ல பறித்து அதில் இருக்கிற மெசேஜை டிலீட் பண்ணுற அளவுக்கு ஒரு வன்முறையில் ஈடுபடுமா இவரோட போயிருக்கிற கும்பல். ஆகவே இந்தியாவுக்கு விரோதமாக பேசுவது தான் ராகுலுடைய செயல்பாடாக இருக்கு. ஆன்டி இந்தியன் ஸ்டாண்டு. இதை சொன்னால் அவர் யார், ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் நம்பர் 1 அக்யூஸ்டாக இருந்தவர் கே. செல்வம்னு பேர். செல்வம் இருக்கிறவருக்கு செல்வ பெருந்தொகை வந்துடுச்சுன்னா அவர் செல்வ பெருந்தொகையாரா? அந்த செல்வ பெருந்தொகை எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினேன்னு நேற்றுக்கு நேஷனல் மீடியா இஸ் ராகுல், அவங்க கேப்ஷன் இன்னும் இல்லை, இஸ் ராகுல் காந்தி ஆன்டி இந்தியன். இதே வார்த்தையில் நேற்று இது நடந்திருக்கு, விவாதம். ஆகவே ராகுலுடைய செயல்பாடு இந்த தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறது. இதை சொன்னதுக்காக தமிழ்நாடு பூரா மாவட்ட அளவில் காங்கிரஸ் கட்சியில், அதுவும் இப்போ இருக்கிற இன்னைக்கு காலையில் நான் பை காட் சொல்கிறேன், 2 காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் அண்ணே கூப்பிடுறாங்கன்னு போகிறேன், தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக பேசலைங்கிறாங்க. என்ன காரணம் என்ன? இவர் 5 கட்சி அமாவாசைங்கிறது இவருக்கு பொருந்தும். முதல் புதிய பாரதம், அப்புறம் புதிய தமிழகம், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ், எல்லாத்திலும் போயிட்டு இப்போ லாஸ்ட் ரெஃப்யூஜ் காங்கிரஸுக்கு மாநில தலைவர். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் 100% இந்த நாட்டை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் பேசுகிறாங்க. பட் யூ கேரி ஆன். அதனால் ஒன்றும் ராஜாவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் உண்மை நிலை இந்த நாட்டு மக்கள் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, இஸ் ராகுல் பீயிங் ஆன்டி இந்தியன் அப்படின்னு. அதனால் உண்மையை பேசுகிறதுக்காக யாராவது கோச்சிருந்தாங்கன்னா ஐம் லிஸ்ட். தேங்க்யூ. சரி, முதல்ல அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, பிஜேபியினுடைய 5 கார்டினல் பிரின்சிபலில் அது ஒன்று. அது மக்களை, காரணம் என்ன, இன்னைக்கு இந்த தோசை திருப்புற சட்டம் இருக்குல்ல, அதால் இந்த அரசாங்கம் போட்ட ரோடை பேக்க முடியுது, என் வீட்டு வாசலில் இருக்குது. அந்த மாதிரியா வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை ஊழல். அது இல்லாத ஆட்சி. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளில் சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் ஒரு மினிஸ்டரை பற்றி கூட இல்லை. ஆனால் 12 லட்சம் கோடிக்கு விளையாட்டுனா விளையாட்டில் ஊழல், 2Gனா 2Gயில் ஊழல், நீர்மூழ்கி கப்பல்னா நீர்மூழ்கி கப்பல் ஊழல், இந்த மாதிரியா இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு. அதனால மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை விரும்புகிறாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடு அவர்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இபிஎஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க கம்பெனிக்கு பல மடங்கு கூடியிருக்கு. ஒன்று முதல் இந்த ஜிஎஸ்டினா என்ன, தயவு செய்து நண்பர் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஜிஎஸ்டி என்ன? இதுக்கு முன்னாடி வரி இருந்ததா இல்லையா? என்ன ஜிஎஸ்டிங்கிறது? நான் என்ன சொல்கிறேன், பல பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு. நீங்கள் நம்ம கன்ஃபெக்ஷனரிஸ், ஃபுட் ஐட்டம் இது எடுத்துக்கிட்டாலே முன்னாடி 12% சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்லேருந்து இங்கே வரும்னு சொன்னால் 2% சிஎஸ்டி இருந்தது. அது தவிர வேட் மதிப்பு கூட்டு வரி 5%, 17லிருந்து 19% வரை இருந்தது. இப்போ 5ம் இருக்குது, 12ம் இருக்குது. ஆகவே எந்த தொழிலுக்கும் எந்த பொருளுக்கும், ஏன்னா இந்த
ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கே மினிமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா, இட் இஸ் இன்கம் நியூட்ரல் ஸ்கீம். ஜிஎஸ்டியால் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வரக்கூடாது. அப்படித்தான் என்ன நடந்திருக்கலாம், 9% மொத்தம். முன்னெல்லாம் எவ்வளவு சதவீதம் இருந்தது, 32 விதமான வரிகள் இருந்தது. வந்து என்ட்ரி டேக்ஸு, ஆக்ட்ராய் வர எல்லாமே மொத்தம் 32 வரி. அதில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 9% இருந்ததை ஜிஎஸ்டியில் 4 ஸ்லாப் தான், 5, 12, 18, 28. இதுக்குள்ளே அதை அக்காமடேட் பண்ணணும். அதனால் 9 இருந்ததை ஒன்று 5 ஆக்கியிருக்கலாம், இல்லை 12 ஆக்கியிருக்கலாம் அதிகபட்சம். அதனால் இந்த ஜிஎஸ்டியால் வரி விகிதத்தில் எந்த பாதிப்பும் எவருக்கும், அது வந்து ட்ரேடராக இருந்தாலும் சரி மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி இல்லை. ஆனால் வேணும்னே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கிறதுனாலேயே, பிஜேபி கவர்மெண்ட்ங்கிறதுனால பொய்யான நேரேட்டிவ், ஒரு இருங்க சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். ஒரு முட்டாள்தனமான நேரேட்டிவ் என்ன தெரியுமா, அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லை. இதை விட மோஸ்ட் இடியாட்டிக் ஆர்குமெண்ட் இருக்க முடியுமா? ஜிஎஸ்டியால மட்டும் இல்லை, இல்லை ஜிஎஸ்டி காரணமாகவே இருக்க முடியாது. நான் சொல்லிடுறேன் இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரியே இல்லாமல் ஜிஎஸ்டி போட்டிருந்தா பாதிக்கும். அந்த மாதிரி முன்னாடியே இருந்ததுமா ஜாப் ஒர்க்குக்கு. நீங்க இந்த 5 18 இருந்தது. நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி தான் குறைச்சோம். ஆமா, அதை குறைச்சிருக்கோம். இல்லை இட் இஸ் 5% தானே. இப்போ நீங்க அன்னைக்கு ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நீங்க அன்னைக்கு 5% 18 சொன்ன மாதிரி விவாதமே கோயம்புத்தூர்ல வேண்டாம். உங்களோட கோரிக்கை ஜாப் ஒர்க்குக்கு வேணும். We will talk to the government. Okay, thank you. டெரர் மார்ஜினல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ கம்மியாகிடுதா இல்லை வந்து ஸ்டேபிள் ஆகிடுதா ஜாஸ்தி? எப்போ சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லுங்க? நிறைய தான் பேச்சில் சொல்லியிருக்கீங்க. கோயம்புத்தூர் தீவிரவாதம் இது அதிகமாகிட்டு வருது. எப்போ சொல்லியிருக்கீங்க? சிலிண்டர் குண்டு நடந்தது உண்மைதானே? என்ன சொல்ல முடியாது சார், ஏன்னா கண்டுபிடிக்கிறத பொறுத்து தானே சொல்கிறோம். இன்னைக்கு ஒரு விஷயம் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். எந்த டெரர் லிங்க்ஸ் இருக்கிற விஷயத்திலும் மாநில காவல்துறையோ மாநில அரசாங்கமோ நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே யார் கைது பண்ணியிருக்காங்க? என்ஐஏ. நம்ம கோயம்புத்தூரில் சசிகுமார் மர்டரில் கூட உண்மையான குற்றவாளியை கைது பண்ணது நாட் ஸ்டேட் போலீஸ், என்ஐஏ. அதனால் தமிழக அரசு தீவிரவாத விஷயத்தில் கண்மூடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. போடுங்க. அண்ணாமலை போன பிறகு வாய்ப்பு கிடைத்துள்ளது. கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத நபர் அவர் காலாவதியான ராஜா. காலாவதியான ராணியோடு இருக்கக்கூடியவர் பொது இடத்தில் சொல்வது தேவையில்லாத ஒன்று. நான் சொல்றேன், ஈவிகே சிவங்கம் என்னை விட 15 வயசு கூடினவர். வெக்கமே கிடையாதா அவருக்கு? ஈவேரா குடும்பம்னா அவர் இப்படியும் இருப்பாரா? என்ன பேச்சுங்க? மினிமம் எஸ், ஐ எம் ரன்னிங் 67. வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் ஈவிகே சிவங்கம்? பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்கார். இவர் என்னையெல்லாம் பேசலாமா? கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தே வில் பி தரோலி எக்ஸ்போஸ்டு. ஓகே, தேங்க்யூ.